ஜாப் ஹண்ட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷன்ல நம்ம வந்து முக்கியமான இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன்ஸ் 1920 வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு 1920. இதில் முக்கியமாக என்னென்னா நம்ம வந்து நிமோனிக்ஸ் வந்து ஒரு செஷனுக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நிமோனிக்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் நடக்குது. ஃபர்ஸ்ட் செஷன்னாலே உங்களுக்கு வந்து பர்த். ஸோ பி ஃபார் பர்த். அதே ஹிண்ட்டை நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம், பாம்பேல தான் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் யார் வந்து பிரசிடென்ட் அப்படின்னா WC பானர்ஜி அப்படிங்கிறவங்க. ஸோ இதில் அகைன் உங்களுக்கு பி வந்திருக்கு. ஸோ மூணுமே வந்து உங்களுக்கு இட் ஸ்டார்ட்ஸ் இன் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் பி. ஸோ வெரி சிம்பிள். 1885 birth of Indian National Congress, Bombay session, பானர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாமா? 1886ல உங்களுக்கு வந்து என்ன நடக்குன்னா கால்கட்டால வந்து இது பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாம்பே, அடுத்து கால்கட்டா. ஸோ முக்கியமான ப்ராவின்ஷியல் ரீஜியன்ஸ்ல வந்து நடத்திட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து எப்பவுமே பாம்பேல தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்து இப்போ கால்கட்டா செஷன். அந்த முக்கியமான ஒரு லீடர். ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, காங்கிரஸ் அண்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து வச்சிடறாரு. மர்ஜ் பண்ணி நவ் இட் வில் பி கால்ட் ஆஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டாங்க. ஒரே ரூஃப்குள்ள ரெண்டுத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஹீஸ் த கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்றாங்க, ரெண்டாவது செஷனுக்கு அவரை தான் வந்து தலைமை தாங்க வைக்கிறாங்க. 1886 செஷன் கால்கட்டா கான்ஃபரன்ஸ், கால்கட்டா செஷன் தாதாபாய் நவ்ரோஜி. ஓகே, அடுத்த செஷன் பார்க்கலாம். 1887 இதுல என்ன பண்ணாங்கன்னா முக்கியமா ஒரு முஸ்லிமை வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டா இப்ப கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அவங்க இது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, முஸ்லிம்ஸ்க்கும் நாங்க வந்து வி ஆர் ரெப்ரசென்டிங் தட் பாப்புலேஷன் ஆல்சோ அப்படிங்கிறத சொல்றாங்க. மெட்ராஸ் பத்ருதீன் தியாப்ஜி. ஸோ ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. மெட்ராஸ் அண்ட் மெட்ராஸ்ல MAD அண்ட் PAD. ஸோ கைண்ட் ஆஃப் ரைமிங். ஓகேவா? நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த செஷன் 1888ல வந்து அலகாபாத் செஷன்ல வந்து என்ன பண்றாங்க, ஒரு இங்கிலீஷ் இவங்களை வந்து ஒரு பிரசிடென்ட்டா வச்சிருக்காங்க. ஸோ அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் யூலே அப்படிங்கிறவர் தான். அவரை வச்சு நம்ம வந்து ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அலகாபாத் செஷன் 1888. ஓகே, ஸோ இதுக்கு ஏதாவது ஹிண்ட் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. இப்போதைக்கு ஹிண்ட் வந்து கரெக்டா எனக்கு கிடைக்கல. 1896 செஷன் கால்கட்டால வந்து நடக்குது திருப்பியும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து செகண்ட் செஷன் கால்கட்டால நடந்தது பார்த்தோம். திருப்பியும் வந்து என்ன பண்றாங்க, கால்கட்டாலேயே வந்து 1896 செஷன் வந்து வைக்கிறாங்க. இது ஏன் வந்து முக்கியமான செஷன் அப்படின்னா, இடையில நிறைய செஷன்ஸ் நடந்திருக்கும். அதுக்கு இடையில இப்போ முக்கியமான செஷன் மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 1896 செஷன் எதுக்கு முக்கியம்னா, ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த சாங் வந்து பாடுறாங்க. ஸோ கல்ச்சுரல் அவேக்னிங் உருவாக்குறதுக்காக ஒரு கிரேட்டர் ரீச் இருக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாங்கா இருக்கணும். அப்புறம் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து இட் இஸ் ஃபார் த பீப்புள், ஃபார் த காமன் பீப்புள். ஓகேவா? அப்படின்னு இந்த மாஸ் மொபிலைசேஷனுக்காக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வந்தே மாதரம் அப்படிங்கிற சாங் வந்து அதில் பாடியிருக்காங்க. அதனால வந்து இந்த பர்டிகுலர் செஷன் வந்து ரொம்ப முக்கியமான செஷனாக இருக்கு. நெக்ஸ்ட் செஷன் 1905. ஸோ 1905ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ அதில் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு செஷனாக அது வந்து பார்க்கப்பட்டது. அமங் மீடியா, அப்புறம் அமங் த காமன் பீப்புள். இவங்க காங்கிரஸோட இதுவும் என்னவா இருக்கும் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப வந்து அவங்க எதிர்நோக்கி இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, GK கோகலே அப்படிங்கிறவர் தான் இதுக்கு வந்து ப்ரிசைட் பண்ணியிருக்காரு இந்த பர்டிகுலர் செஷன். அதில் உங்களுக்கு தெரியும், இந்த பால் கங்காதர் திலக் அண்ட் அதர் ஹிஸ் காம்ரேட்ஸ் அவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்வதேஷி, அப்புறம் பாய்காட்டிங் ஃபாரின் குட்ஸ், அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பனாரஸ் செஷனில் அதுதான் பண்ணியிருக்காங்க. அதே பர்டிகுலர் இதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க காங்கிரஸுமே வந்து. எஸ் வி ஆர் வாய்ஸிங் த சேம் அப்படிங்கிறது தான். ஸோ பனாரஸ் செஷன் ஸ்வதேஷி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பனாரஸ் சில்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஃபார் த லோக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்வதேஷி மூவ்மெண்ட், பாய்காட்டிங் ஃபாரின் குட்ஸ். ஸோ இங்கே இருக்கிறத நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஓகே 1906 இதுல இது வந்து என்னன்னா திருப்பி ஒரு முக்கியமான விஷயம் வந்து கால்கட்டால தான் நடக்குது. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா, அது கால்கட்டா செஷன்ல நடக்குது அப்படின்ற மாரி ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஸோ இங்கேயும் வந்து என்ன பண்றாங்க, ஸ்வராஜ் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றாரு. யாரு அப்போ இருந்த லீடர் வந்து அதாவது பிரசிடென்ட் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. அவர் வந்து என்ன பண்றாரு, ஸ்வராஜ் ஒரு செல்ஃப் ரூல் வந்து காங்கிரஸோட ஒரு அப்ஜெக்டிவ், முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ கல்கட்டா செஷன்ல அகைன் இந்த என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்வராஜ்ங்கிறத வந்து ஒரு கோலா வச்சு இந்த செஷன் நடந்திருக்குது 1906. ஓகேவா? ஸோ அடுத்த செஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1907ல ரொம்ப மாரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் மாடரேட்ஸ் வந்து அவங்க இடையில ரொம்ப வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயி என்ன பண்ணிட்டாங்க, தே ஸ்ப்ளிட். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் மாடரேட் ஸ்ப்ளிட். அந்த டைம்ல நமக்கு பிரசிடென்ட்டா இருந்தது ராஜ் பிஹாரி கோஷ் அப்படிங்கிறவரு. ஓகே, ஸோ ஹவ் கேன் யூ ரிமெம்பர் தட் சம் ஹார்ஷ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹார்ஷ் எக்ஸ்சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ராஷ் பிஹாரி கோஷ் சம்திங் லைக் அந்த மாதிரி ரைமிங்கா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் 1911 ஜனகணமனா அப்படிங்கிறத திருப்பி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கால்கட்டா செஷன்ல தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஸ்வராஜ், அதுக்கு முன்னாடி ஆஹ் வந்தே மாதரம், அதுக்கு முன்னாடி செகண்ட் செஷன் கால்கட்டா செஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கால்கட்டால நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ உங்களுக்கு என்ன வருது, ஜனகணமன அப்படிங்கிறத திருப்பியும் வந்து பாடியிருக்காங்க. அப்புறம் பிரசிடென்ட் வந்து யாருன்னா பிஎன் தார் அப்படிங்கிறவர். ஓகே, ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, யூஸ் ஆகும் உங்க மற்ற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும். அடுத்து வந்து 1916 லக்னோ செஷன். ஸோ இதுல வந்து யார் இருந்தா, ஏசி மஜும்தார் அப்படிங்கிறவர். ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த 1907ல ஸ்பிளிட் ஆனாங்கல்ல. ஸோ அவங்க 9 இயர்ஸ் கழிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹவ் ஜாயின்ட் அகேன். ஸோ ஐஎன்சி ஐஎன்சியில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் மாடரேட்ஸ் சேர்ந்துக்கிட்டாங்க. அதே சமயம் இன்னொன்று நடந்துச்சு, முஸ்லிம்ஸ் அண்ட் ஐஎன்சி தே பார்ட்னர்ட் டுகெதர் ஃபார் ப்ரொமோட்டிங் பெட்டர் கோஆப்ரேஷன். ஓகேவா? ஃபார் த காமன் குட், ஃபார் த நேஷனல் குட் என்ன பண்ணியிருக்காங்க, தே அக்ரி டு கோஆப்ரேட் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் முக்கியமானது. ஸோ இந்த பர்டிகுலர் செஷன்ல ஏசி மஜும்தார் அப்படிங்கிறவர் தான் பிரசிடென்ட். ஓகேவா? லக்னோ யூனிட்டி நவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இட் வாஸ் செம லக்கியான செஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். சம்திங் லைக் தட். இந்த பர்டிகுலர் வீடியோவில் இருக்க கடைசி செஷன் நான் பார்க்க போகிறது என்னன்னா 1920. ஸோ 1920 செஷன் நான் கோஆப்ரேஷன் நாக்பூர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் ஆர் சேம், நான் கோஆப்ரேஷன் நாக்பூர் செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் இன் நாக்பூர். ஓகேவா? நாக்பூர் இஸ் இன் மகாராஷ்டிரா. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் பிரசிடென்சியில் நடந்த ஒரு செஷன், நான் கோஆப்ரேஷன் செஷன், ஐ மீன் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இன் நாக்பூர் செஷன். ஸோ இடையில வந்து இப்போ நான் கோஆப்ரேஷன் கழிச்சு உங்களுக்கு வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், அப்புறம் குவிட் இண்டியா மூவ்மெண்ட் அதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்த செஷனில் பார்க்கலாம். வீடியோ 2 நான் வந்து அடுத்து போடுறேன். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் என்ன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அதெல்லாம் வந்து உங்கள் கமெண்ட்ஸாக நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணலாம். அது வரைக்கும் bye for now. Hey guys, there's a quick question. ஸ்வராஜ் அப்படிங்கிறத வந்து ஜிகே கோக்லே அப்படிங்கிறவர் காங்கிரஸ் செஷன்ல வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆனால் அவர் வந்து காங்கிரஸ் செஷன்ல தான் வந்து சொல்லியிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் இந்த கால், ஓகேவா, இந்தியாவில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. யார் அவர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அவரு சொன்னது தான் வந்து அடுத்து பால் கங்காதர் திலக் வந்து சொல்லியிருப்பாரு 1905ல. ஸோ இவர் வந்து 19th செஞ்சுரியிலே சொல்லியிருப்பாரு, சம் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு. அவர் யாரு, அவரோட ரோல் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க கீழே கமெண்ட்ல. ஓகே, தேங்க்யூ.